صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا بسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على صلاة الله سلام الله على ياسين حبيب الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما وقال رسول الله صلى الله عليه وسلم كن عالما أو متعلما أو سامعا أو ناصرا ولا تكن خامسا أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين பெரியவரும் கருணையினால் பேருலகை காத்தவரும் பேரருளாளர் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும் வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹ்வின் பாதனை தன்னலையாக்கி சென்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வழியை சரதாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சித்திகீன்கள் ஷுஹதாக்கள் ஸாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே குடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் அந்த அல்லாஹ்வின் பேரருளும் பெரும் கருணையும் பொங்கி பொடியேற்றுமாகுக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நமது சேலம் மாநகரத்தின் கல்விச் சோலையாக இருக்கக்கூடிய ஆசாத் நகர் மஸ்ஜிதின் மூழ்கே சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. அதன் தொடர்பிலே இன்றைக்கு நாம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்க கல்வியும் என்ற ஒரு தலைப்பிலே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் தயாராக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தினுடைய வருகையை பற்றி, இந்த உலகத்திற்கு நான் எதற்காக வேண்டி வந்தேன் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்னமா புஇத்து முஅல்லிமா, இந்த உலகத்திற்கு நான் நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் கல்வியை கற்றுக் கொடுக்கத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எத்தனையோ நோக்கங்கள் இருந்தாலும் மக்களுக்கு தெரியாத புரியாத விஷயங்களை வழிகளை சொல்லிக் கொடுப்பதற்குரிய ஒரு முஅல்லிமாக, ஒரு ஆசிரியராகத்தான் இந்த உலகத்திலே நான் வந்தேன், என்னை அனுப்பப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே போன்று இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், ரப்பி ஸித்னி இல்மா, என்னுடைய ரப்பே எனக்கு
அதிகமாக்குவாயாக. என்னுடைய ரப்பே எனக்கு கல்வியை நீ அதிகமாக்குவாயாக. என்னுடைய ரப்பே எனக்கு கல்வியை நீ அதிகமாக்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ அருள்கொடைகள் இருந்தாலும் நியமத்துகள் இருந்தாலும் செல்வத்தோடு வாழ்வது ஒரு அருள்கொடை, ஆரோக்கியத்தோடு வாழ்வது ஒரு அருள்கொடை, அதுபோன்று நல்ல வியாபாரத்தோடு வாழ்வது ஒரு அருள்கொடை, மனைவி மக்களோடு வாழ்வது ஒரு அருள்கொடை, நல்ல சூழலிலே வாழ்வது ஓர் அருள்கொடை. இப்படி எத்தனையோ அருள்கொடை இருந்தாலும் அதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு யா அல்லாஹ் எனக்கு அதிகமான கல்வியை கொடு, யா அல்லாஹ் எனக்கு அதிகமான இல்மை கொடு என்று கேட்டார்கள் என்று சொன்னார். இந்த உலகத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டியது கல்வி மாத்திரம்தான். இந்த உலகத்திலே அதிகமாக கேட்பதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் கல்வி மாத்திரம்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்று வரைக்கும் உலக முஸ்லிம்களால் போற்றப்படுகிறார்கள். மஸ்ஜிதை இப்னு அப்பாஸ் என்று தாயிஃபில் ஒரு பெரிய பள்ளியாசல், நீங்க தாயிஃபுக்கு போனா பார்க்கலாம், அதனுடைய அந்த ஊருடைய முகப்புடைய மஸ்ஜிதை இப்னு அப்பாஸ் இருக்கு, அவருடைய மக்பராவும் இருக்கிறது. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தினமும் கல்வியை பற்றி அதிகமாக கேட்பார்கள். ரப்பி ஸித்னி இல்மா, இந்த துஆவை தினமும் 100 முறை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். இந்த துஆவின் விளைவாக காரணமாக சஹாபாக்களிலே மிக சிறந்த ஒரு அறிவுஞானம் பெற்ற, அதில் குர்ஆனிலே மிகப்பெரிய அறிவுஞானம் பெற்ற ஒரு சஹாபியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாறி போனார்கள். நாமும் துஆவிலே மறக்காமல் ரப்பி ஸித்னி இல்மா, இந்த துஆவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே எல்லா படைப்புகளுக்குமே ஒரு அடக்கம் இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. எல்லை இல்லாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் கல்வி. ஒரு மனிதன் நாம் எல்லா கல்வியையும் தெரிந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. ஒரு மனிதன் நான் எல்லா கல்வியையும் தெரிந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. நான் ஒரு மிகப்பெரிய ஆலிம் என்று மாறுதற்ற முடியாது. பனி இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டத்திலே ஒருவர் எழுந்து கேட்டார், இந்த காலத்திலே மிகப்பெரிய ஆலிம் யார் என்று கேட்டார். அப்ப பனி இஸ்ரவேலர்களுக்கு நபி மூசா நபி சொல்றாங்க, ஆனா ஆட்டம்ட்டாங்க, நான் தான் இந்த பனி இஸ்ரவேலர்களை மிகப்பெரிய ஆலிமும் மிகப்பெரிய அறிஞர். உண்மையில அவங்க தான் மிகப்பெரிய ஆலிம், அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் நபி வெளியிடத்தை வந்து சொல்லிவிட்டார்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. நான் மிகப்பெரிய ஆலிம் மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னான், மூசா நபி உங்களுடைய காலத்திலேயே உங்களை விட மிகப்பெரிய அறிஞர் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர்தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை குறித்து சந்தியுங்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? மஜ்மஅல் பஹ்ரைன், 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்திலே அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை குறித்து சந்தித்து நிறைய கல்விகளை கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய கல்விகள் கற்றுக்கொள்ள வேண்டும், ரகசியமான கல்விகள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏவினான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் பணிஞ்சு, நம்ம காலத்திலே நம்மளை விட ஒரு பெரிய அறிவாளி, நமக்கே உற்சாகக்கூடிய ஒருத்தர் வாழ்ந்துருக்கார், நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஹித்ர் நபியை சந்திக்கிறதுக்காண்டி போனாங்க. போகும்போது அல்லாஹ் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த 2 கடல் சந்திக்கக்கூடிய இடத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் சொன்னான், ஒரு மீனை எடுத்து பொறிச்சு கொண்டு போங்க. அந்த மீன் நீங்க போற வழியிலேயே அது உயிர் பெற்று கடல்ல குதிக்கும். கடல்ல அது குதிக்கும். அந்த நேரத்தில் திருப்பி பாருங்க, அங்கதான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருப்பாங்க.
இந்த இரண்டு பேர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பொறித்த மீனை கூடையிலே வைத்துக் கொண்டு பயணமாகிறார்கள். கடல் ஓரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த மீன் துள்ளி குதித்து கடலுக்குள்ள போயிடுச்சு. இதை ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க, கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனோம்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கூடையில மீனை காணோம், துள்ளி குதிச்சு அந்த இடத்துல துள்ளி குதிச்ச மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லி திரும்பி வர்றாங்க. வந்தா அந்த இடத்தில் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தியானத்திலே இருக்கிறார்கள், திக்ரிலே இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, வலைக்கும் ஸலாம் யா மூசா, நபி என்றும் அல்லாஹ்வுடைய நபி மூசாவே வலைக்கும் ஸலாம் சொன்னாங்க. வாய் அப்பவே அவங்களுக்கு முபீன் ஆயிடுச்சு, நம்ம பேரை கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்து ஒரு குருவி கடலிலே தண்ணீர் குடித்து விட்டு செல்கிறது. கடல்ல தண்ணி குடிச்சுட்டு போகுது. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, குருவி வந்து கடல்ல தண்ணி குடிக்குது, இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அறிவு இருக்கே கடல் மாதிரி விசாலமானது, விரிவானது. அவனுடைய படைப்புகளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு இருக்கே, அந்த குருவி தண்ணி குடிச்சிட்டு போனச்சே அந்த அளவு தான், அதனுடைய அழகில் இருக்கக்கூடிய அளவு தான் நம்மளுடைய அறிவு. நம்மளுடைய அறிவு சிற்றறிவு, அல்லாஹ்வுடைய அறிவு பேரறிவு, அது கணக்கில் இட முடியாது என்று முதலாக அறிவை பற்றி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்தினார். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு சிற்றறிவு என்று முதலாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. ஆக இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி என்று யாரும் மாற்றி கொள்ள முடியாது. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஊதி இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், நாம் முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவருடைய அறிவையும் வழங்கப்பட்டிருக்கிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். ஆக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தினமும் ரப்பி சித்னி இல்மா என்ற துஆவை ஓதி வந்தார்கள் என்று சொன்னால் நம்ம ஓதணுமா இல்லையா? நம்ம ஓதுறதே இல்லை. இந்த மக்தப் ஆரம்பிக்கும் போது குர்ஆன் ஆரம்பிக்கும் ரப்பி சித்னி இல்மான்னு சொல்லி கொடுப்பாங்க, அதோட விட்டுருக்கு. ஆக தினமும் ஒவ்வொரு துஆவிலையும் இந்த துஆவை நாம் கேட்க வேண்டும், ரப்பி ஜித்னி இல்மா என்று கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தான் நபி பட்டம் பெறுகிறார்கள். 40ஆம் வயதிலே நபி பட்டம் பெறுகிறார்கள். ஆனால் அவர் பிறப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் நபியாக அவர்களை ஆக்கிவிட்டார் என்று வேற வரலாறு. ஆனால் அவர்கள் லுஹூர் ஆனது, நபி பட்டத்தோடு வெளியானது மக்காவிலே 40 வயது இருக்கும். எதை கொண்டு அவர்கள் லுஹூர் ஆகிறார்கள், வெளியாகிறார்கள் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் 40ஆம் வயதிலே மக்காவில் இருக்கக்கூடிய ஹிரா குகையிலே போய் தனிமையிலே தங்கி 6 மாத காலம் இபாதத் செய்தார்கள், வணங்கினார்கள். திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து முதல் வகையை ஓதி காண்பித்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. இதான் முதல் வகை. இந்த இக்ரா சூராவுடைய 5 வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலையில வந்து ஓதி காண்பித்தாங்க. ஓதி காமிச்சு சொன்னாங்க, முஹம்மதே, இன்றையிலிருந்து நீங்கள் நபியாக மாறிவிட்டீர்கள், இறை தூதாக பட்டம் பெற்றீர்கள் என்று அறிவித்து விட்டார்கள். ஆக முதல் வகையாக முதல் வசனமாக இக்ராவுடைய வசனங்கள் இறங்கியது.
அந்த வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு நீ ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, தமிழிலே ஓதுவீராக என்று சொல்லலாம் அல்லது படிப்பீராக என்று சொல்லலாம். ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. படிப்பீராக என்று சொன்னால் விலகிதான் படிக்க முடியும். ஓதுவீராக என்று சொன்னால் விளங்காமலும் ஓதலாம். நிறைய பேர் குர்ஆன் ஓதுறாங்க, நான் அர்த்தங்களை வந்து விளங்க, இதுக்கு பேர் கிராத். நிறைய பேர் குர்ஆன் ஓதுறாங்க, அர்த்தத்தோடு ஓதுறாங்கன்னு சொன்னா அது பேர் திலாவத். அது பேர் திலாவத். ஆக கிராத்துக்கும் திலாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் ஆரம்ப காலத்திலே சொன்னான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நீங்க கிராத்து ஓதுங்க, விளங்காம கூட நீங்க குர்ஆன் ஓதணும். பிற்காலத்தில் அல்லாஹ் ஒரு உத்துர்மா ஓஹே இலக்கியம் இருக்கிறார். கிதாபிலிருந்து நபி உங்களுக்கு வகை அறிவிக்கப்பட்டதை விளங்கி படியுங்க அப்படின்னு சொன்னான். ஆக குர்ஆனை முதலிலே நாம் ஓத வேண்டும், பிறகுதான் அதை விளக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கல்வியை பற்றி தான் முதலிலே முதல் வகையாக அறிவித்தான். அந்த கல்வியை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருட காலம் மக்காவிலே சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார். மக்காவிலே இருக்கின்ற பொழுது எந்த அமலும் இல்லை, தொழுகை இல்லை, ஜக்காத் இல்லை, நோம்பு இல்லை, ஹஜ் இல்லை, எல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் கடமையாச்சு. ஆக மக்காவிலே இருக்கின்ற பொழுது ஒன்றிக்கிறார் வகிவம், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிப்பாங்க, சஹாபாக்கள் அதை மனம் செய்வார்கள், அவர்களும் அதை ஓதி கொண்டிருப்பாங்க. ஆக மக்காவிலே இருக்கின்ற பொழுது வெறும் கல்வி மட்டும்தான் இருந்தது. மதீனாவுக்கு வந்தாங்க, முதல் போராக பத்ர் போர் நடந்துச்சு. அதில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது, காபிர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி கிடைத்தது. காபிர்களிலிருந்து 70 பேர் கைதியும் செய்யப்பட்டார்கள். அந்த கைதிகள் விடுதலையாகுவதற்கு சிலருக்கு திருகம் கொடுக்க முடியல, 4000 திருகம் கொடுக்கணும். ஒரு கைதிலிருந்து விடுதலை ஆகணும்னா 4000 திருகத்தை நபிகள் நாயகம் சொல்லாதிருந்தார்கள். ஆனால் சில கைதிகள் ஏழைகளாக இருந்தார்கள், அந்த பிணைய தொகையை கொடுக்க முடியவில்லை. உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் பிணைய தொகை கொடுக்க முடியலையோ அவர்கள் மதீனத்தை 10 சிறுவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கல்வியை கற்றுக் கொடுத்தால் நீங்கள் விடுதலையாகப்படலாம். மதீனத்தில் சிறுவர்கள் வந்தார்கள், சில கைதிகள் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அதன் வழியாக விடுவித்துக் கொண்டார்கள், விடுதலையானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தை கூட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மக்கமா நகரத்திலே ஆரம்ப காலத்திலே மக்கமா நகரத்திலே வெறும் 17 பேர் தான் படித்தவர்கள் இருந்தார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் படிக்க தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அறியாமையான சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகமே போற்றக்கூடிய ஒரு சமூகமாக, பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றினார்கள் என்று சொன்னால் கல்வியின் மூலமாகத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு சொல்கிறார்கள், அஸ்ஹாபி வல்-நுஜூமி வபிஐயி இக்ததைதும் இஹ்ததைதும், என்னுடைய சஹாபாக்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை எவரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லும் அளவுக்கு சஹாபாக்கள் கல்வியிலே தேர்ச்சியானார்கள். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அல்ல, லட்சக்கணக்கான சஹாபாக்கள் கல்வியை தேர்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடினமான முயற்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுதும் மதரசாவை ஏற்படுத்தினார்கள். தாருல் அர்கம் என்று சொல்லக்கூடிய அர்கம் ரலியல்லாஹு வீடு, அந்த வீட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்காக வேண்டி மதரசாவாக அறிவித்து
அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் போதித்தார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு முதல் பணியாக மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். அதற்கு பின்புறத்திலே அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்தார்கள். அந்த அஸ்ஹாபு சுஃபா மதரசாவை 80 சஹாபாக்கள் தங்கி படித்தார்கள். தினமும் 400 சஹாபாக்கள் கல்வி கற்பதற்காக வந்து செல்வார்கள். சில சஹாபாக்கள் நௌபத் முறை வைத்து வருவார்கள். ஒரு சாப்பியை ஒப்புட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நீ வந்து பாடத்துல என்ன ரசோலா பாடம் நடத்தான்னு கேட்பேன். மறுநாள் அந்த சாப்பியை வந்து கேட்பாங்க. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி என்ன செய்வாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொள்வாங்க. இன்றைக்கு கூட நாம் மதீனாவுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்றால் பின்னாடி அஸ்ஹாபு சுஃபா பள்ளி அந்த மதரசாவை பார்க்கலாம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருக்கும் போதும் மதீனாவிலே இருக்கின்ற பொழுதும் கல்வி கூடங்களை நிறுவி அதன் மூலமாக இந்த உலக மக்களுக்கு குறிப்பாக முஸ்லிம்களுக்கு கல்வியை கொடுத்தார்கள். கல்வி நமக்கு வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு 10 விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக ரஃபுல் தரஜா. கல்வி மூலமாக அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. ஈமான் கொண்டவர்களுக்கும் அதிலும் குறிப்பாக கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் எல்லா முஸ்லிம்களையும் எடுத்துக்கொள்ளும். எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான். அதிலே குறிப்பாக கல்வியாளர்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துவதாக திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் நாஸிரன் அவ் சாமிஅன் வலா தகுன் காமிஸா. உலகத்திலே நீங்கள் வாழுகின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும்? ஒன்று அறிஞனாக வாழ வேண்டும், அல்லது கல்வியை கேட்பவனாக வாழ வேண்டும், அல்லது கல்விக்கு உதவி செய்யக்கூடியவனாக வாழ வேண்டும், அல்லது கல்வியை படிக்கும் மாணவனாக நீங்கள் வாழ வேண்டும். 5வது கூட்டத்திலே ஆகிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு சஹாபாக்களுடைய கூட்டத்திலே பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்து விட்டார். பிலால் இப்னு யஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர் எழுந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ் அஹினி மா தகூல். நீங்க எதை சொன்னீங்களோ அதை எனக்கு திரும்ப சொல்லுங்க. நீங்க பேசிக் கொண்டிருந்ததை எனக்கு ரிப்பீட் பண்ணுங்க, திரும்பவும் சொல்லுங்க என்று கேட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே கேட்டாங்க, ஹல் மஅக கலம், உன்னுடன் பேனா இருக்கிறதா என்று கேட்டாங்க. உன்னுடன் பேனா இருக்கிறதா? லா துஃபாரிகுல் கலம, பேனாவை நீ பிரியாதே. ஃபஇன்ன ஃபீஹா வஅலிஹா கைருன் இலா யௌமில் கியாமா. நிச்சயமாக பேனாவிலையும் அதை வைத்திருப்பவர்களையும் கியாமத் நாள் வரை நன்மைதான் இருக்கிறது. என்றைக்கும் பேனாவை பிரியாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்தை ரிப்பீட் செய்தார்கள். திரும்பவும் அந்த சஹாபிக்கு சொல்லி காட்டினார்கள் என்று வரலாற்றை பாருங்கள். அதனால்தான் முஸ்லிம்கள் பெரும்பாலும் ஜோப்பர் பேனா வச்சிருப்போம். இன்னைக்குன்னு பார்த்து நான் பேனா கொண்டு வரல, எல்லாம் பேனா வச்சுருக்கீங்க. அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை பாருங்க. எப்பவுமே பேனா வச்சிருக்கோம். இன்னைக்கு ஜிப்பா மாற்றும் போது அந்த ஜிப்பால எடுத்து போச்சு, பேனா கொண்டு வரல. ஆக பேனாவோடையே நாம் இருக்க வேண்டும். பேனாவை பிரியாமல் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தாக இருக்கிறது. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவிய முஅத்தினாக காலம் முழுவதும் பாங்கு சொன்னவர்கள் பிலால். அந்த பிலாலின் ஆரம்ப காலத்தில் உமையத் இப்னு கலப் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிரிடத்திலே அடிமையாக இருந்தார்கள்.
அவர்களை அந்த காபி சொல்லலாம் வேதனை செய்தான். ஒரு கட்டத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்களை கைகால்கள் எல்லாம் கட்டி சுடு மணலை போட்டு சிறுவர்களை இருக்க வைத்தான். சிறுவர் மூலமாக வேதனைப்படுத்தினான். அந்த வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய செய்தா அபூபக்கர் சித்திக் எல்லாம் பார்த்து இந்த பிலால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரே, ஆனா இந்த முதலாளி மூலமாக எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்களே, அந்த உண்மையத்துக்குள்ள கலப்படத்தில் போய் பேசினார்கள். இவரை நீங்கள் விலைக்கு கொண்டு வந்து நான் விலைக்கு வாங்கி கொண்டு என்று அபூபக்கர் சித்திக் எல்லாம் விலை பேசி பிலால் இல்லாமவே வாங்கிவிட்டார்கள். வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று பிலால் எல்லாம் அவர்களை குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து அவருக்கு உண்ண உணவு கொடுத்து அவரை விட்டு விடைபெறுகின்ற பொழுது ஒரு பேனாவை கொடுத்தார். பிலாலை, இனிமேல் பேனாவை வைத்து உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள், யாரிடத்தில் நீ அடிமையாக இருக்காதே என்று பேனாவை கொடுத்து இந்த பேனாவின் மூலமாக உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள் என்று செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பேனாவை வைத்து அரபியை கற்றுக்கிட்டு மஸ்ஜித் நபவியில மோதினாராக பணி செஞ்சு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் இடத்தையும் இன்றைக்கு முஸ்லிம்கள் பிலால் ரலியல்லாஹுவை தெரியாத முஸ்லிமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் ஓங்கி இருக்கிறது. ஒரு மாணவன் தினமும் மாணவர்களுக்கு பேனாவை ஆட்டை போட்டு வந்துடுவான். பேனாவை மாணவர்களுக்கு வாங்கி அதை திரும்ப கொடுக்கறது இல்லை. அவங்க உடனே அந்த மாணவர்கள்லாம் போய் வாத்தியார்கிட்ட சொல்லிட்டாங்க, தினமும் இந்த பேனா வாங்கி பணம் திரும்ப கொடுக்கறது இல்லை, அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு. உடனே வாத்தியார் என்ன செஞ்சாரு, நாளைக்கு வரும்போது உங்க அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு. அதே மாதிரி அப்பாவை கூட்டிட்டு போறான். அப்ப வாத்தியார் கேட்கிறாரு, அவங்க அப்பா கேட்கிறாரு, பேரை வாங்கி கொடுக்க முடியல படிச்சுட்டு, தினமும் யாரையாவது ஆட்டையை போட்டு போயிருக்கலாம், உங்க மகன் பேனா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. உடனே அப்பா சொன்னான், நான் ஆபீசரு, தினமும் ஆபீசருக்கு நான் ஆட்டையை போட்டுட்டு வரேன் பேனாவை, ஏன்னா அதை எடுத்துக்கிறது தானே, நீங்க என்ன ஸ்கூல்ல இருந்து ஆட்டையை போட்டு வர்ற அப்படின்னு. அப்போ வாத்தியார் சொன்னாரா, அப்ப மாதிரி பிள்ளைகளுக்கு நீ ஆபீஸ்ல ஆட்டையை போடுற, கை ஸ்கூல்ல ஆட்டையை போடுறான், ரெண்டு பேருமே திருந்துங்க அப்படின்னு சொல்லி அந்த வாத்தியாரை உபதேசம் பண்ணான். ஆக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் பேனாவாக இருக்கிறது. இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்றைக்கு உலகம் போற்றும் இமாமாக, ஹனஃபி இமாமாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பவுமே பேனாவை உயர்தரமா வச்சுப்பாங்க. பேனாவை உயர்தரமா வச்சுப்பாங்க. இன்னைக்கு நம்ம பேனா 5 ரூபாய்க்கு கிடைக்குதா, 2 ரூபாய்க்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பேனாவை எதிர்பார்க்கிறோம். ஆனா இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேனா விஷயத்திலே பெருசா பார்க்க மாட்டாங்க. 100 திரகம் 200 திரகம் கொடுத்து பேனா வாங்குவாங்க. அதன் மூலமாக கல்வியை எழுதுவார்கள் என்று அவருடைய சரித்திரத்தில் பார்த்தோம். ஆக பேனா என்பது அதை உயர்வாக பார்க்க வேண்டும். உயர்தரமான பேனாவை நம்ம என்ன செய்யணும், தொடங்க வேண்டும். நான் மலேசியாவுக்கு தொழுகைக்கு போயிருக்கும் போது ஒரு ஹாஜியாரு பேனா கடைக்கு கொடுக்கணும். அந்த கடையில் வெறும் பேனா தான் இருக்கு. பேனாண்டா 1000 வரை ஒரு பேனா, 1000 வரை நினைச்சுக்க 12,000 ரூபாய், 2000 வரை ஒரு பேனா, இப்படிலாம் பேனா இருக்கு. உயர்தரமான பேனாக்கள் தான் இருக்கு. அதை வாங்கி அந்த மக்கள் கொடுக்கிறார்கள், பயன்படுத்துறாங்க. அவர் என்ன செஞ்சாரு, 300 வரைக்கும் ஒரு பேனா வாங்கி எனக்கு கொடுத்தாரு. 300 என்னங்காச்சு 5000 ரூபாய் ஒரு பேனா வாங்கி கொடுத்தாரு. அதை கொண்டு நான் வந்தேன். என் பையன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பேனாவை எடுத்து குத்தி அவன் மகனையை உடஞ்சு விட்டான். 300 வரைக்கும் வாங்கின பேனா ஒரே நாளிலே மொந்தாயிடுச்சு. ஆக நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த கல்வி புரட்சி பேனா இருக்கிறதே, அந்த பேனாவை நாம் என்றைக்குமே பிரியக்கூடாது. பேனாவை உயர்தரமாக பார்க்க வேண்டும்.
கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கு பக்கத்திலே 15 வயது சிறுவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அமர வைத்திருந்தார். இதை பார்த்து அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு போட முயற்சி, ஏன்னா நம்ம பிள்ளைலாம் இருக்கேன், ஆனால் இந்த சிறுவருக்கு பக்கத்திலே வச்சுக்கிறார் கலீஃபா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த இப்னு அப்பாஸ் இங்கே பக்கத்திலே வச்சுருக்கீங்க, என்ன காரணம்? அப்பொழுது கலீஃபா உமர் சொன்னாங்க, உருவத்திலே ஒரு சிறுவர், ஆனால் கல்வியிலே ஒரு பெரியவர். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வயதை பார்க்காதீங்க, அவருடைய கல்வி ஆற்றலை பாருங்க. கல்வி ஆற்றலை மிகப்பெரியவராக இருக்கிறார். சோதனை வைத்துக் கொள்ளலாமா என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களுடைய மஜ்லிஸிலே அறிவிப்பு செய்கிறார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இந்த சூரா அல்லாஹ் தஆலா எதற்காக இறக்கி வைத்தார்? யாராவது விளக்கம் தெரிந்தால் கூறுங்கள் என்று கேட்டார்கள். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த சூறாவை அல்லாஹ் தஆலா உதவியும் வெற்றியும் வந்துவிட்டதாக சொல்கிறான் என்று வெளியங்கமாக சொன்னாங்க. சில சஹாபாக்கள் விளக்கம் சொல்வதற்கு வெட்கப்பட்ட மௌனமாக இருந்துவிட்டாங்க. இறுதியாக இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த சூறாவுடைய விளக்கத்தை சொன்னாங்க. இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா அஜது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண செய்தியை இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இந்த சூறா இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுவார்கள் என்று இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்கிறார் என்று ஒரு ரகசியமான விளக்கத்தை சொல்லி காட்டினார். உடனே கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று சொல்லி காட்டினார். பிறகு கலீஃபா உமர் கேட்டாங்க இப்னு அப்பாஸ் அவர்கள்ட்ட, எப்படி இந்த சூறாவில் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் செய்தி நீங்க எப்படி விளக்குறீங்க? உடனே அந்த சிறுவர் சொல்லி காட்டினார், அன்புக்குரியவர்களே, அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய உதவிக்காக வெற்றிக்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், அதற்காக வேண்டி பாடுபட்டார்கள், அது கிடைத்து விட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப வேற இனிமேல் ரசூலுல்லாஹி அவர்கள் உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள் என்று விளங்கினேன் என்று சொன்ன பொழுது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா இதைத்தான் நானும் விளங்கினேன் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக கல்வியின் மூலமாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கலீஃபாவுக்கு பக்கத்திலேயே அமரக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டான். இரண்டாவதாக ரஃபுல் ஜஹ்லி அனில் உம்மத்தி, கல்வி மூலமாக சமுதாயத்திலே அறியாமை நீக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே சஹாபாக்களுக்கு ஒரு விருந்து கொடுத்தார்கள். அந்த விருந்திலே ஆண்கள் பெண்கள் கலந்தார்கள். பெண்கள் ஆண்களுக்கு விருந்து வைத்தார்கள், பரிமாறினார்கள். இதை உமர் எல்லாம் பார்க்கிறாங்க. அப்படி பரிமாறுகின்ற பொழுது பெண்களுடைய கையை ஆண்களுடைய கையில படுது. உமர் எல்லாம் பார்க்கிறாங்க, ஏன்னா ஆண்கள் பெண்கள் கலந்து விட்டார்களே, இது சரிப்படாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெண்களை திரைக்கு பின்னால் வையுங்கள், அதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. இப்படி பெண்களை ஒரே சபையிலே விடாதீர்கள் என்று உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இவர்களுடைய சொல்லுக்கு ஏற்பவே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். ஃபஸ்அலூஹுன பி வராஇ ஹிஜாப்,
நபியே நாயகமே, அந்த பெண்களிடத்திலே எதை நீங்கள் கேட்டாலும் ஹிஜாபுக்கு பின்னாடி கேளுங்கள், திரைக்கு பின்னாடி கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹுடைய அந்த சொல்லுக்கு ஆதரவாகவே வகியை இறக்கி வைத்தார். அன்று முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மார்களை ஹிஜாபுக்கு பின்னாடி தான் வைத்தார்கள். பொதுவாக அவர்களை கடக்க செய்வதில்லை. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கல்வியின் மூலமாக சஹாபாக்களிடத்தில் இருந்த அறியாமையை நீக்கினார்கள். அவர்களை அறிவுலக மேதைகளாக மாற்றினார்கள். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமுக்கு வருவதற்கு முன்னாடி சாலையிலே உட்கார்ந்து கொண்டு செருப்பு தேய்த்துக் கொண்டிருந்தார். சாதாரண தொழில் செய்து கொண்டிருந்தார். இஸ்லாமுக்கு வந்த பிறகு முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் ஹதீஸை கற்றார். நபியினுடைய தோழராக மாறினார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் யமன் நாட்டுக்கு கவர்னராக பதவி பெற்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டு கவர்னராக நியமித்து விட்டார்கள். யமன் நாட்டுக்காக வேண்டி ஒட்டகத்திலே பயணிக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஆதை நீ ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து விட்டார்கள். நபி ஒட்டக கையிலே பிடித்து வந்தாங்க. இப்போ முஆது பின் ஜபல் சொன்னாங்க, இது சரியில்லையே, நபி நடந்து வாரீங்க, நான் மேலே வர்றேன் சொன்னாங்க. முஆதே, நீ சாதாரணமான ஆள் அல்ல, யமனுடைய கவர்னராக நீ பதவி பெற்று விட்டாங்க, அதனால் உனக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு கீழேயே கையிலே பிடித்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக கல்வி மூலமாக அதன் மூலமாக பதவி வருகிறது என்று சொன்னால் அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது விஷயம், தரீக்குன் இலல் ஜன்னah, கல்வியின் மூலமாக நமக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதை இலகுவாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள், மன் சலக தரீக்கன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னah, யார் கல்வியை தேடி செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை லேசாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மூணாவதாக அல் இல்மு மஅல் அதப், கல்வி என்பது அது ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத கல்வி அது கல்வி இல்லை என்று அனுபவம் சொல்வார்கள். யார் ஒழுக்கத்தோடு கல்வியை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சமூகத்திலே சிறந்தவராக மாறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உபதேசம் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த உபதேசத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணமாக ஒரு மரத்தை படைச்சிருக்கான், அந்த மரம் எதுன்னு கேட்டாங்க. மூமின்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் ஒரு மரத்தை படைச்சிருக்கான், அந்த மரம் எதுன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அமைதியா இருந்தாங்க. அந்த சபையில் இருக்கக்கூடிய அப்துல்லா உமர் சிறுவர், அவருக்கு தெரிஞ்சிச்சு மூமினுக்கு உதாரணமான மரம் பேரிச்ச மரம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் அவர் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா சபையில பெரியவங்கன்னா இருக்காங்க, சின்ன பையன் முந்திக்கு சொல்லக்கூடாது, சபை ஒழுக்கம் இல்லை என்று நினைத்து அந்த சிறுவர் அமைதியாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருந்த பொழுது மூமினுக்கு உதாரணமான மரம் மஸலுல் மூமினி ஷஜருத் தமரி, மூமினுக்கு உதாரணமான மரம் பேரித்த மரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. ஏன் பேரித்த மரத்தை சொன்னாங்க அப்படின்னா, பேரித்த மரம் என்பது எல்லாமே பயன்படக்கூடியது. அதனுடைய இலைகள், அதனுடைய மரங்கள், அதனுடைய செடிகள், அதனுடைய இலைகள், அதனுடைய பழங்கள், அதனுடைய கொட்டைகள் எல்லாமே பயனளிக்கக்கூடியது. அதுபோன்று ஒரு மூமின் எல்லா வகையிலையும் பயன்பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலுமே பயன் இல்லாதவனாக மாறிவிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய வாழ்க்கை பேரித்தம் மரத்தை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினார். மஜ்லிஸ் முடிகிறது. அப்துல்லா உமர் அவர்கள் தன்னுடைய தந்தை உமர், 50 ஏக்கர் சொன்னாங்க. இதற்குரிய பதில் எனக்கு முன்னாடியே தெரியும். 50 ஏக்கர் சொன்னாங்க. 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 50 ஏக்கர் சொன்னாங்க.
உங்களை போன்ற பெரிய பெரிய சகாபாக்கள் இருக்கிறதுனால நான் மௌனமாக இருக்கிறேன். அப்பொழுது உமரில் அவர்கள் சொன்னாங்க, நீ சொல்லி இருந்தா எனக்கு சிகப்பு நிறம் ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்ததா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் அந்த சபையில மௌனமாக இருந்த காரணத்தினால் மிகப்பெரிய ஆலயமாக மாறினார். அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்ததால் அப்துல்லா உமர் அவர்கள் மிகப்பெரிய ஆலயமாக மாறினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை, அவர்கள் செய்தி காட்டிய ஹதீஸை, அவர்கள் அங்கீகரித்த ஹதீஸை அதிகமாக அறிவு சொன்ன யாருங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் அதிகமான ஹதீஸுகளை அறிவிச்சிருக்காங்க. அவங்க அதிகமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். 5734 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அடுத்தபடியாக ஹதீஸை அறிவித்தது அப்துல்லா உமர். 2600 ஹதீஸுகளை அப்துல்லா உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ் மூலமாக அறிவித்திருக்காங்க. மூன்றாவதாக அதிகமாக அறிவித்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 2210 ஹதீஸ் அறிவித்திருக்கிறாங்க. மற்ற சஹாபாக்கெல்லாம் 1000க்கு அதிகமாக அறிவித்திருக்கிறாங்க. ஆக ஒரு சபையினுடைய ஒழுக்கத்தை அவர்கள் கடைபிடித்த காரணத்தினால் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை இந்த உலக மக்களுக்கு அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள், ஒரு நசீபை பெற்றார்கள் என்று சொன்னால் அவர் கல்வியோடு ஒழுக்கம் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு கல்வினா நிறைய இருக்கும், அவங்க நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு விளக்கம் எல்லாம் அவங்க 10 விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா ஒழுக்கம் இருக்காது. அதனால அவருடைய கல்விக்கு அங்கீகாரம் இருக்காது. யாருக்கு கல்வியோடு ஒழுக்கம் இருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த கல்வியை பிரகாசத்தை உண்டாக்குகிறான் என்று பார்க்கிறோம். அடுத்து 5வதாக அல்இல்மு ஸதகத்துன் ஜாரியா. கல்வி என்பது ஒரு நிலையான தர்மம். எப்படி பள்ளிவாசல் கட்டிவிடுவது நிலையான தர்மம், குர்ஆனை மற்றவர்களுக்கு கொடுப்பது நிலையான தர்மம், கிதாபை கொடுப்பது நிலையான தர்மம், இது மாதிரி கல்வி என்பது ஒரு நிலையான தர்மம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு இல்லா பி ஸலாத்தி ஸதகத்தின் ஜாரியா அவ் இல்மின் யுன்தஃபஅ பிஹி அவ் வலதின் ஸாலிஹின் யதுஊ லஹு. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமலெல்லாம் நின்று விடுகிறது. ஆனா 3 அமலை செய்கிறான். அவன் செய்த சதகா, அதன் மூலமாக நன்மை அவனுக்கு போயிட்டே இருக்கு. 2வது அவன் கற்றுக் கொடுத்த கல்வி, அதன் மூலமாக நன்மை போயிட்டே இருக்கு. 3வது அவன் பெற்றெடுத்த சாலிஹான குழந்தை, அதன் மூலமாக நன்மை போயிட்டே இருக்கு. என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்கள் மனிதனுக்கு தொடர்ந்து நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். 6வதாக ஷஹாதத்து பில்லாஹ். யாருக்கு கல்வி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு சாட்சி சொல்கிறார்கள், அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றாங்க. 7வது யாருக்கு கல்வி இருக்கிறதோ அவர்கள் தான் சிறந்தவர்கள், மற்றவர்களுக்கு அவர்கள் சமமாக முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபி நீங்கள் சொல்லுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா? சமமாக முடியாது என்று சொல்லுங்கள். 8வது கல்வி கொடுக்கப்பட்டவர் வணக்கசாலியை விட சிறந்தவராக இருக்கிறார். ஒருத்தர் வணங்கிட்டே இருக்காரு, ஆனால் ஒருத்தர் ஆலிமா இருக்காரு, வணங்குற ஆலிமா இருக்காரு, அந்த ஆலிம் தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 9வது தஅல்லுமு தாரீக். கல்வியாளர் வரலாறுகளை கற்றவராக இருப்பார், அந்த கல்வியாளரை நாம் பயன்படுத்த வேண்டும். 10வது கல்வியாளர் துவாக்களை தெரிந்தவராக இருப்பார். ஒவ்வொன்றுக்கும் துவா இருக்கு. நம்ம பிஸ்மில்லாஹ்ங்கிற எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுறோம். 2 வார்த்தை தான், பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்கும் துவா இருக்கு. பள்ளியில் நுழையும் போது துவா இருக்கு, வெளியேறும் போது துவா இருக்கு, வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது துவா இருக்கு, முடிக்கும் போது துவா இருக்கு, வீட்டுக்குள்ள நுழையும் போது துவா இருக்கு, வீட்டிலிருந்து வெளியேறும் போது துவா இருக்கு. இப்படி ஆயிரக்கணக்கான துவாக்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த துவாக்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்வி மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
மாணவியும் மார்க்க கல்வியும் என்ற இந்த தலைப்பிலே எதை நாம் கேட்கமோ அதிலே நல்லவைகளை எடுத்து அமல் செய்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியாளர்கள் கூட்டத்திலே சேர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த தொடர் பயான ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆசாத் நகர் மக்களுக்கும் குறிப்பாக ஹாஜி மஹமூது ஹசன் சாஹிப் அவர்களுக்கும் இமாம் மௌலானா முகமது கமாலுதீன் பாக்கவி அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் உடம்பார்ந்த சுக்ரியாவை நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எதை நாம் கேட்கமோ எதை நாம் உருவாங்கினோமோ அதிலே நல்லவைகளை எடுத்து அமல் செய்வதற்கு அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வஆஸிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.